நலத்தை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் நம்ம வந்து இதோட வந்தாச்சு. கண்டிப்பா இது நான் வந்து தொடர்ந்து சார் சொன்னதுனால நான் வந்து ஒரு 250 வாட்டி இந்த கையில 250 வாட்டி சொல்லிட்டு இருக்கேன். நல்ல சின்ன பிள்ளைகள் வந்து தேட்டர் வரக்கூடாது, அதாவது சின்ன குழந்தைங்க 18 வயசுக்கு உள்ள குழந்தைங்க பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை விட எவ்வளவு மோசமான படங்கள்லாம் வந்திருக்கு. எப்படி இருந்தாலும் சார் சொல்றத கூட கூடாது. இங்க 250 இங்க 250 இந்த கையில பண்ணிட்டு இருக்கோம். வேற லெவல்ல இருக்குது. கண்டிப்பா நீங்களும் வந்து உடற்பயிற்சி முக்கியம் அப்படின்னு எடுத்து வந்தேன். கண்டிப்பா நீங்களும் உடற்பயிற்சி பண்ணுங்க. அதுல ஒரு ரிசல்ட்டே வேறங்க, சூப்பரா இருக்கும். சார் சொன்ன விஷயம் தான். சார் சொன்னதுல இருந்து நான் ஜிம்முக்கு நான் போனது இல்லை. ஆக்சுவலா அவர் சொன்னதுல இருந்து நான் இரவு 12 மணிக்காச்சு இங்க இருக்கு 11:50 அதுக்கு குடும்பமா 171வது படம் தலைவரோட படத்துக்கு 171 லேடிஸோட ஃபேமிலியோட வந்து பார்க்க போறோம். இந்த இவங்கெல்லாம் இப்பயும் பாக்குறோம். அடுத்த ஷோ இந்த பிள்ளைகளோட பாக்குறோம். திருப்பி 11:55 வர்றோம். அதுல 171 படங்கிறதுனால 171 பெண்களும் 171 குழந்தைகளோடையும் நாங்க பார்க்க போறோம். இது வந்து இந்த 1000 கோடிலாம் இல்ல, இதுக்கு தலைவருக்கு என்ன கிடையாது, சொல்லவே முடியாது. அது ஏசிடிக்குள்ள சின்ன பிள்ளை வரக்கூடாது. அதை பத்தி என்ன சொல்ல இல்ல. இது வந்து சார் நான் பார்க்கல. ஏன்னா ரஜினி சார் படத்தை பொறுத்த மட்டும் எல்லா தரப்பு மக்களும் பார்க்க பார்த்து வந்துட்டு இந்த எதுவுமே இல்லைன்னா குழந்தைகள் கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா சொல்லுங்க, இது வந்து ஏசிடிக்கு. அனைவருக்கும் வணக்கம். எல்லா போலியர்களுக்கு இப்போ நான் எங்க இருக்கேன் பாத்தீங்கன்னா திருச்சியில இருக்கேன். எல்ஏ சினிமாவில் தான் இருக்கிறேன். இங்க வந்து நம்ம ரிவ்யூக்கு வந்திருக்கோம். முதல் தடவை வந்திருக்கோம். நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. டிஜே வச்சு நிறைய பயங்கரமா கொண்டாடினாங்க. பயங்கரமா இருந்தாங்க. சூப்பர் ஸ்டார் சொன்ன அவர் வார்த்தையை நாங்க வந்து மிஸ் பண்றதே இல்லை. ஏன்னா வந்து அவர் வந்து உடம்பு நலத்தை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் நம்ம வந்து இதோட வந்தாச்சு. கண்டிப்பா இது நான் வந்து தொடர்ந்து சார் சொன்னதுனால நான் வந்து ஒரு 250 வாட்டி இந்த கையில 250 வாட்டி சொல்லிட்டு இருக்கேன். நல்ல ஒரு பயங்கரமா சுறுசுறுப்பா இருக்கு. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து கண்டிப்பா பாஸ்டர் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா மீனாட்சி மொபைல்ஸ் அப்படின்னு சர்ச் ஷீட்ல இருக்கு. அவங்க தான் பாஸ்டர் பண்றாங்க. அவங்களுக்கு கூட நன்றி. திரும்பியே சொல்றேன், மீனாட்சி மொபைல்ஸ் அங்க எல்லாமே இருக்குது. சார்ஜர்ல இருந்து எல்லாமே இருக்கு. அவங்க பாசம் போறாங்க. நிறைய விஷயங்கள் வந்து தலைவர்லாம் பேச போறாங்க. நம்ம எல்லாம் கேட்க போறோம். தொடர்ந்து பாருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம நிறைய பெரிய பெரிய விஐபி பேசியிருக்காங்க. இன்னும் முக்கியமான ஒரு விஐபிக்காக நம்ம இங்க வந்திருக்கோம். 171 பேர் வந்து வெறும் லேடிஸ் 12 மணி ஷோ பாக்குறாங்க இதே தியேட்டர்ல. அது பெரிய ஒரு பயங்கரமான விஷயம். இது வந்து சூப்பர் ரஜினிகாந்த் போய் சேருங்க, ரசிகர்கள் சேருங்க. மெயினா இதுக்கு உறுதுணையா இருந்த அனைவருக்கும் நன்றி. அதே மாதிரி இதே தியேட்டர்ல பக்கத்துல ஒரு 50 டிக்கெட் ஜென்ஸுக்கும் இன்னொரு 50 டிக்கெட் ஜென்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. 171 டிக்கெட் லேடிஸ்க்கு இல்லாம ஜென்ஸ் கொடுத்தோம். ஜென்ஸுக்கு இல்லாம ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. மெயின் பாயிண்ட். அந்த 171 பேர்ல அப்படியே டோட்டலா ஃபேமிலியா வந்திருக்காங்க. ஒரே ஃபேமிலியில 170 பேர் வாங்கினா எவ்வளவு பெரிய விஷயம். கண்டிப்பா நம்ம அதுதான் வந்திருக்கோம். நம்ம தொடர்ந்து இந்த தியேட்டர் இல்ல, இங்க 21 தியேட்டர்ல இங்க ரிலீஸ் ஆயிருக்குது. பட் நம்ம நெக்ஸ்ட் வந்து இங்க வந்து படம் வெளியில வந்தோம்னா என்ன ரிவ்யூஸ் சொல்ல போறாங்க அப்படி பாருங்க. அதுக்கப்புறம் பல தியேட்டர்லயும் போயிட்டு கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் கேட்போம். அதே மாதிரி நைட் இந்த 171 பேருக்கு நான் காமிக்க போறேன். கண்டிப்பா நீங்க ஆக்டிவ்ஸ் யூடியூப் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நிறைய பேருக்கு டிக்கெட் இல்ல, நிறைய பேர் டிக்கெட் இல்லாம இருக்கிறாங்க. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன சரி தெரியல. ஆனா புக் பண்ண வந்தா நீங்க வந்துட்டு இருக்காங்க. எஸ்ஐஎம்எஸ்ல நிறைய அவங்க ஒரு 6-7 டிக்கெட் 8 டிக்கெட் 10 டிக்கெட் கொடுக்குறாங்க. ஆனா அதே புக் பண்ணிருக்கேன். எல்லாருமே பயங்கரமா ஒரு என்ஜாய்மெண்ட்ல படம் உடாரு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நம்ம வந்து முன்னாடி சில ஆட்களை கேட்போம். கேட்டுட்டு கண்டிப்பா எப்படி சொல்லுவோம். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம அந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. பட் நான் லைவ் போகணும்னு நினைச்சேன். பட் லைவ் போடும்போது இங்க டிஜே போட்டு ஒரு மியூசிக் போடுறதுனால நம்ம வந்து கார்பரேட் ப்ராப்ளம் வரும். அதனால நம்ம வந்து போடல, ஜஸ்ட் வீடியோ இருக்கும். பட் நான் 2 லைவ் போட்டேன். ஆக்சுவலா அது வந்து எப்படின்னு சொல்ல தெரியல. அவ்வளவு கூட்டம், அவ்வளவு ரிஸ்க். பட் அந்த இடத்துல நம்ம பண்ணணும் ஒழுங்கா பண்ணு சொல்லிட்டு நம்ம பண்ணல. அதோட இப்போ நம்ம வீடியோஸ் எடுத்திருக்கோம். கண்டிப்பா தொடர்ந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க எல்லாம் இல்ல, தொடர்ந்து வாட்ச் பண்ணுவோம். கண்டிப்பா நன்றி 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 நன்றி. தலைவரோட இந்த படம் மிக ரிலீஸா இவ்வளவு கூட்டம் பாக்குறப்ப எங்க பிள்ளைங்கலாம் பாக்குறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது காலையில இது இரவு 12 மணிக்காச்சு இங்க இருக்கு 11:50 அதுக்கு குடும்பமா 171வது படம் தலைவரோட படத்துக்கு 171 லேடிஸோட ஃபேமிலியோட வந்து பார்க்க போறோம். இந்த இவங்கெல்லாம் இப்பயும் பாக்குறோம். அடுத்த ஷோ இந்த பிள்ளைகளோட பாக்குறோம். திருப்பி 11:55 வர்றோம். அதுல 171 படங்கிறதுனால 171 பெண்களும் 171
குழந்தைகளையும் நாங்க பார்க்க போறோம். இது வந்து இந்த 1000 கோடிலாம் இல்ல, இதுக்கு தலைவருக்கு எண்டே கிடையாது, சொல்லவே முடியாது. அதெல்லாம் தாண்டி தான் போகுது. திருச்சியில 21 திரையரங்குகள் ரிலீஸ் ஆகுது. எல்லா திரையிலையும் 5 காட்சி, எங்கேயுமே டிக்கெட் இல்ல. நாங்க கொடுக்கறது போய் நாங்க கெஞ்சி ஒண்ணு வாங்கிட்டு இருக்கோம். அதான் இங்க நிலைமையா இருக்கு. நீங்க ஜென்ஸ் ஒரு 50 போடுறதா சொன்னீங்க, அதுவும் போட்டுருக்கோம். ஏன்னா அந்த லேடிஸ கூட்டிட்டு வர்றப்ப கூட ஹஸ்பண்ட் வரணும்ல, அவங்களுக்கெல்லாம் தனியா விட்டுட்டு 171 பெண்களும் குழந்தையும் நைட்டு இங்க நிப்பாட்டுவேன். அதோட போறோம் சிறப்பா எல்லாம் ஆமாங்க. நாங்க வந்து அது அதுக்கு நான் பணம் கட்டினேன். இதுக்கு உறுதுணையா இருந்து இதுக்கு வந்து எங்க திருச்சி மாவட்ட தலைவர் எம் கலி அவர் வந்து ஏற்பாட்டுல எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாரு. அவர் இல்லைன்னா இந்த குழந்தைங்களோட இதெல்லாம் இதா இருக்காது. இந்த நேரத்துல அவருக்கு நான் வந்து எங்க திருச்சி மாவட்ட தலைவர் கலிலுக்கும் உறுதுணையா இருந்த பாலமணிக்கும் ராயல் ராஜிக்கும் அண்ணன் கர்ணனுக்கும் நான் வந்து எங்க குடும்ப சார்பாகவும் திருச்சி மாவட்ட ரஜினி மக்கள் மன்ற சார்பாகவும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி சார். உடம்பு பார்த்து சொல்லுங்க, கண்டிப்பா இங்கதான் இருப்பேன். தலைவர் படம் வந்து ஒரு செலிப்ரேஷனா தான் இங்க திருச்சியில கொண்டாடிட்டு இருக்கோம். கோலாகலமா ஒரு திருவிழா மாதிரி இங்க கொண்டாடிட்டு இருக்கோம். படம் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறாங்க எல்லாரும். கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கும் படமும். அதுக்கப்புறம் வந்து அணியோட மியூசிக் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த பிஜிஎம் எல்லாம் வந்து இதுல ஹைலைட் பண்ணி கொடுக்கும்ன்றது நம்புறோம். நம்ம எதையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நம்ம படம் பார்த்து தான் தெரியும். இனி வரைக்கும் யாருமே வந்து பார்க்கல. சோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இதுதான். இது பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் எப்படி நடிச்சிட்டு இருக்காருன்னா கடவுள் கொடுத்த வர பிரசாதம் தான் இது. நான் உண்மையிலேயே கடவுளுடைய பக்தன். இன்னுமே என் வீட்டுல ரஜினி படம் தான் இருக்கு. ஏன்னா ஒரு சாதாரண மனிதன் தான் அவரு. இன்னைக்கு கடவுள் ஒரு பெரிய லெவலில் கூட வச்சிருக்காருன்னா நம்ம மேல வச்சு ஒரு நம்பிக்கை. இன்னுமே ஏன் உள்ள வராம இருக்காருன்னா வந்தா சாக்கட வந்தா உலகமே தாங்காது. ரஜினிகாந்த் மக்களுக்கே தெரியாது. அதனால தலைவர் இன்னும் ஒரு மணி வேடிக்கை பாக்குறாரு. இருந்தாலும் ரசிகர்களுக்காக வருஷம் நடிக்கிறேன் வாக்குறுதி கொடுத்தாரு. அந்த வாக்குறுதியை ரஜினிகாந்த் நடத்திருக்காரு. வாழ்த்துக்கள். எல்லா நடிகர்களும் பண்றாங்க. ஏன்னா நல்ல மனிதர்கள், நல்ல குணம் படித்தவர். கடவுள் அருளும் எங்களுக்கு 2 விஷயம் சொல்லியிருக்காரு. ஆண்டவர் ஒன்று வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதை நான் ஃபாலோ பண்றோம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு. செய்தி பக்கம் அந்த செய்தி யாருக்கும் நம்ம எதுவும் கிடையாது பண்ணக்கூடாது. ஆண்டவன் பார்த்துப்போம், ஆண்டவன் பார்த்துப்போம். எல்லாம் அண்ணா சொல்லியிருப்பாரு. சொல்றோம் தலைவர் என்ன சொல்றாரோ அதான் எங்க வாக்கு. தலைவர் என்ன பார்க்கிறோம் அதான் நாங்கள் கடவுளாக ஏற்றிக்கிறோம். கூலி போகிறோம். 50வது பொண்ணு நாங்கள் கூலி போகிறோம். கண்டிப்பாக இப்படி பேச்சு எங்கேயே இருக்கு. வெற்றி படம் வாங்கியிருக்கோம். அதுபோல் கண்டிப்பாக கூலி படம் வெற்றி படம் வெற்றி படம் 12ஆம் தேதி வெற்றி படம் என்னுடைய
அன்பு தலைவர் சூப்பர் ஸ்டாரோட கூலி இந்த பிரம்மாண்ட திரைப்படம், இந்த புரட்சிகரமான திரைப்படம் திருச்சி இருக்கு. திருச்சி மாவட்ட தமிழ் ரசிகமன்ற சார்பாக, சூரியமாவட்ட சார்பாக டிஜே, அமல்கார் சிவா சார்பாக தையல் மிஷன், வான வேடிக்கை, ட்ரம் செட் இதெல்லாம் வச்சிருக்கோம். மகள் கால படம் இது, ரசிகர் கால படம் இல்லை, அதுக்கு மேல மக்கள் தான் விரும்புறாங்க படத்தை. இது பிரம்மாண்டமான படம் இது. தொடர்ந்து இந்த கொண்டாட்டம் 24 கொண்டாட்டம், 50 கொண்டாட்டம், 100 கொண்டாட்டம், 3 கொண்டாட்டமும் மிக பிரம்மாண்டமா இருக்கும். ஏசன் கொடுத்துருக்காங்க. வந்து தயாரிப்பது அன்பூர் தான் நினைக்கிறோம். ராஜ ரஜினி, திருச்சி மாவட்ட தமிழ் ரஜினி மன்றம் துணை செயலாளர் ராஜ ராஜு. அன்பு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களின் அம்மநாட்டு இறை உலகம் இன்று கூலி பணம் ரீச் ஆகியிருக்கு. தலைவர் சொல்லியிருக்காரு, நான் கஷ்டப்பட்டு இந்த கூலி 25 ரூபாய் இருந்து இன்னைக்கு ஒரு கண்டக்டர் இருந்து இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா ஆகிக்கலாம். அதுக்கு கே பாலச்சந்தர் தான் காரணம் சொல்லியிருக்காரு. எங்க அன்பு தலைவர் இன்னைக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இந்த டிஜே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், எந்த நடிகனுக்கு இல்லாத ஒரு வாய்ப்பு என்னுடைய கலைவனுக்கு இருக்கு. அவர் வந்து 2028 கண்டிப்பாக ஜெயில டூ ரிலீஸ் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அவர் 2028 அதே 2030 அது மாதிரி இது பண்ணுவோம். அவரு ஒரு விஷயம், பெரிய விஷயம் சொல்லியிருக்காரு. நான் எனக்கு வந்து தூக்கி விட்டு ஆழமரமா இருக்கு ரசிகர் சொல்றாரு. எந்த நடிகர் இந்த மாதிரி சொன்ன நிறைய சொல்லியிருக்கோம். என் தலைவன் சொல்லியிருக்காரு, இன்னைக்கு அன்பு தலைவரோட கூலி பணம் ரீச் ஆகிருக்கு. எப்படி விழா போல கொண்டாடி இருக்கணும். திருச்சி மாவட்டம்ல எல்லா மாவட்டத்திலும் கொண்டாடி இருக்கோம். வந்த அனைத்து நண்பர்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மன்றம் சார்பாகவும், ராஜு சார்பாகவும், திருச்சி மாவட்ட கலைஞி அவர்களுக்கும், எங்களை வாழ வைக்கும் தெய்வமாக சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நிறுவனங்களுக்கும் எங்களுடைய திருச்சி மாவட்ட சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எடுத்தவரைக்கும் கேட்குதான் தலைவர் கூட நல்லா இருக்கீங்களாப்பா? நான் திருச்சி மாவட்டம் ரஜினி ஸ்ரீதர் அம்பாவாசம் தலைவருக்கு படம் வெற்றி படம் 1000-2000 கோடி தமிழ்ல முதல் வரலாற்று நடிக்க போகுது. 1000-2000 கோடி அடிச்சு தூக்கிட்டு போயிடும். எல்லாம் வேற மாதிரி போயிடும். கூட்டத்தை பத்தி உங்களுக்கு தெரியும். கவுடு இது 50 வருஷத்துல தலைவர் இன்ட்ரி ஆனா இதே வருஷத்துல 50 வருஷத்துல இது 171 படம் தமிழ் ரிலீஸ் ஆகுது. படம் வெறிய ஹிட் ஆயிரும். திருச்சி மாவட்டத்துல இளைஞர் ரசிகர் சிறுமன்றத்துல வந்து டிஜே வச்சிருக்காங்க. மொத்த வரலாறுலேயே இது பெரிய ஹிட் ஆகும். மொத்த வரலாற்றுலேயே திருச்சி மாவட்ட டிஜே வச்சு தலைவரோட புகழ் இன்னும் பெரிய ஹிட் ஆகிட்டாங்க. எவ்வளவு பாருங்க, நான் பெங்களூர்ல வந்து இங்க வந்து தலைவர் வந்திருக்கேன். அங்க 4:30 மணி ஷோ வருது. பட் எனக்கு வந்து தலைவர் நம்ம ஊர்ல பாக்கணும், நம்ம ரசிகர் அண்ணன் பார்க்கணும், ஃபேன்ஸ் பார்க்கணும். இங்க வந்து செலிபிரேஷன் சூப்பரா இருக்கும். தலைவர் கட்டோடலாம் வச்சு எல்லா செலிபிரேஷன் சூப்பரா பண்ணிட்டாங்க. தலைவர் என்றும் ஒரே சூரியன், ஒரே சந்திரன், ஒரே சூப்பர் ஸ்டார், அன்றும் இன்றும் என்றும் ஒரே சூப்பர் ஸ்டார். தலைவர் வாழ்க, தலைவர் புகழ் ஓங்குக. இது 50 வருஷம், 60, 70, 80, 90 நாங்க வாழ்ந்து கொண்டாடிட்டே இருப்போம். எங்க என்றுமே தலைவர் வாழ்க. அப்புறம் சரி போதும். இது ரொம்ப நல்லா இருக்கீங்களா? வேற யார் இருக்கா? அவங்க இருப்போம் தலைவர் படம் பார்க்க போறீங்க, எவ்வளவு என்ஜாய்மெண்டா இருக்கீங்க சொல்லுங்க. பயங்கர என்ஜாய்மெண்ட்ல இருக்கனால என்ன, நாங்க எங்களுக்கு தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ், ஜனவரி, நியூ இயர் எல்லாமே எங்களுக்கு இதுதான். நாளைக்கு சுதந்திர தினம் நாங்கல்ல, இன்னைக்குதான் எங்களுக்கு சுதந்திர தினம். நாங்க சுதந்திரமா அந்த பாருங்க, எங்களுக்கு சுதந்திர தினம் தான். இதுதான் எங்களுக்கு சுதந்திர தினமே. அதே மாதிரி நான் தலைவர் சும்மா தலைவர் அப்படி காமிச்சாலே போகுது ஸ்கிரீன்ல. அவர் ஆக்ட் பண்ணணும், நடிக்கணும், போகணும் அதெல்லாம் கிடையாது. சும்மா அப்படி செஞ்சாலே போதும் நம்மளுக்கு. அதே ஒரு பயங்கரமா தான் இருக்கும். வேற நன்னியை தான் கேட்கணும்.
சொல்லுங்க. ஓகே தெளிவா. அப்ப எப்படி கிரௌட்லாம் என்ன பண்ண என்ஜாய் பண்ணீங்க? நீங்க என்ன ஒரு கேரக்டரா இங்க இல்ல நான் திருச்சி தான், இங்கதான் நம்ம திருச்சி மாவட்ட தலைமை ரஜினி ரசிகர் பண்றோம்னா இங்க வந்து நாங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து நம்மளுக்கு மேரிஸ்ல தான் ஷோ எடுப்பாங்க. நம்ம மாவட்டம் வந்து கலீல் அவர் வந்து தான் எப்பவுமே இங்கதான் ஷோ எடுப்பாங்க. அதனால இங்கதான் நாங்க சிறப்பா பண்ணுவோம். என்ன நம்ம இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்க பிரமிப்பா தான் இருக்கு. இதே இப்ப உள்ள இளம் நடிகர்கள்லாம் அந்த கூட்டம் இருக்காது. இந்த இளம் நடிகர்கள்லாம் அந்த கூட்டம் இருக்காது. சும்மா பேருக்கு வேணா சொல்லலாம், அதை பண்ணலாம். இன்னமும் பாக்ஸ் ஆபீஸ்ல நம்பர் 1 தலைவர் மட்டும்தான், சூப்பர் ஸ்டார் மட்டும்தான். அவர் மட்டும்தான், அவர் இல்லாம இங்க வேற எதுவுமே கிடையாது. என் பேர் சீனிவாசன் சார். நான் திருச்சி திருவம்பூர்ல இருந்து வரேன். இது வந்து தலைவரோட பொண்ணுல ஆண்டு. சரியா சொல்லணும்னா 18,268 நாள் ஆயிருக்கு தலைவர் இன்னையோட நடிக்க வந்து. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில வந்து மேரேஜ் தியேட்டர்ல இருக்கும். இங்க 6 ஸ்கிரீன் போட்டிருக்காங்க. அதே மாதிரி சோனா மிலால வந்து 4 ஸ்கிரீன், மொத்தம் 10 ஸ்கிரீன் இருக்கு. இது இல்லாம வந்து திருச்சி மாவட்டம் ஃபுல்லா 25 ஸ்கிரீன்ல 5 ஷோ ஓடுது. எல்லாருக்குமே ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமே ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு. இதுவே எங்க தலைவருக்கோட ரெக்கார்டு பிரேக். 5 வருஷம் 5வது தலைமுறையோட எங்க தலைவர் போட்டி போடுறாரு. இன்னும் இவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளு கிடையாது. ஓகேவா? எல்லாரும் வந்து குடும்பத்தோட வந்து பாருங்க, தியேட்டர்ல வந்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ. சார் நான் வந்து சின்ன வயசுல இருந்த ரஜினி ஃபேன் சார். விவரம் தெரியறதுக்கு முன்னாடி இருந்த ரஜினி ஃபேன். அதாவது திருச்சி சார், திருச்சி. நான் வந்து உறையூர் சார், உறையூர். நான் வந்து வேட்டையில இருந்து தான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா ரசிகர் மன்றத்தில் இல்லை இருந்தாலும் நான் வந்து வெறியன் வந்து சின்ன வயசுல இருந்து ரொம்ப விரும்பி பார்க்குறேன். எல்லா படமும் பார்ப்பேன். அவர் வந்து அவரோட குணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப எளிமையா இருக்கிறது, அவர் நல்ல எண்ணம், அதுதான் அவர் இந்த இடத்துல கொண்டு போயிருக்கு. அவர் வந்து ஒரு பாடம் எல்லாருக்கும். நம்ம வந்து எண்ணங்கள் நல்லா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறதுக்கு அவர் ஒரு பாடம். அதனால தான் இன்னைக்கு அவர் சூப்பர் ஸ்டார். என்னைக்குமே அவர் தான் சூப்பர் ஸ்டார். நன்றி சார். மேடம் வணக்கம் மேடம். தலைவர் படம் ரிலீஸ் ஆகுது. தலைவர் படம் மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். எப்படி ஒரு பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு தலைவர்? ரொம்ப ஆர்வமா தான் இருக்கும். சாங்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருக்கு. நீங்க சொல்லுங்க. சூப்பராக படம் பயங்கர வெற்றிடுங்க. அது எந்த மாற்றம் கிடையாது. தலைவர் ஒரு 40 வருஷம் முடிய 35 வருஷம் முடிய பார்த்த தலைவரை பார்க்கலாம். நல்லா வெற்றிடுங்க. தலைவர் படம் மாஸ் தான், கலக்கல் தான். அனிருத் மியூசிக் செம்ம சூப்பர். சின்ன வயசுல இருந்து தலைவரோட வெறித்தனமான ரசிகர். அவர் படம் எப்போதுமே சக்சஸ் தான். அவர் கூலி படம் பார்க்க போறீங்க, எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க? ஊருக்கு பேர் சொல்லுங்க. நான் திருச்சி தான். என் பேர் சண்முகம். நம்ம தலைவரோட தீவிர ரஜினி ரசிகர். தலைவரோட 50வது வருஷத்தோட படம். ஆமா, அதுல நானும் இருக்கிறதுனால எனக்கு சந்தோஷமா இருக்கு. தலைவர் படத்தை பார்க்க ரொம்ப ஆர்வமா ரெடி ஆயிட்டு இருக்கோம் எல்லாமே, ரசிகர்கள் எல்லாமே. ஆமா, தேங்க்யூ வெரி மச். 15 வயசு பையனை பார்க்க போறோம். பழைய இளமை சூப்பர் ஸ்டார் பார்க்க போறோம். திருவனந்தபுரம் கிரிக்கெட் சொல்றோம். ஆனா பார்க்க போறோம். எப்படி இருக்கா பாரு, நிரம்பரம் பாரு, சூப்பர் ஸ்டார். 15 வயசு பையனை பார்க்க போறோம். பார்க்க போறோம் புதுமையா. நான் வந்து 2 வருஷம் இந்த 2 வருஷமா அந்த படம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப ஆவலோட இருக்கும். தலைவர் வந்து இந்த வயசுல வந்து கலக்கிட்டு இருக்காரு. 74 வயசுல இந்த படம் வந்து லோகேஷ் ரொம்ப நல்லா எடுத்துருக்காரு. பயங்கர எப்படி ஆகும். இப்போ ஏ சர்டிபிகேட் கொடுத்தாங்க, சின்ன பிள்ளை வரக்கூடாதுங்கிறாங்களா? அந்த ஏ சர்டிபிகேட் சின்ன பிள்ளைங்க பயந்துடக்கூடாது. அந்த ரத்த வன்மத்தை பார்த்து நாளை ஃபியூச்சர்ல மைண்ட் செட் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. பட் பார்த்தாலும் ரிசல்ட் சொல்ல தெரிஞ்சிடும். கண்டிப்பா நீங்க போயிட்டு வாங்க, எப்படிங்க சொல்லிடுங்க. கண்டிப்பா இருப்போம். கண்டிப்பா பேட்டி கொடுத்துருங்க. கண்டிப்பா. தேங்க்யூ சோ மச் சார். அடுத்துக்கு வா, பழைய மாதிரி பேசுங்க. இப்போ வந்து படம் பார்க்க போறீங்க, எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க சொல்லுங்க. மிக மகிழ்ச்சியோட இருக்கும். ஆவலுடன் எதிர்பார்த்து இருந்தோம். அந்த 50வது ஆண்டு பொன்விழாவில் எங்களுக்கு ஒரு மாபெரும் மகத்தான வெற்றி படத்தை தலைவர் அவர்கள் கொடுத்திருக்காரு. எங்களுக்கு மட்டும் வெற்றி படம் இல்லை, இது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இது ஒரு மாபெரும் வெற்றி படம். இந்திய திரையுலகிலேயே, தமிழ் திரையுலகிலே இதுவரைக்கும் எந்த அளவுக்கு இல்லாத சாதனையை படைச்சிருக்கு. இந்த சாதனையை முறையடிக்கிறதுக்கு இன்னொரு ரஜினி படம் வந்தா
தான் இந்த சாதனையை முறியடிக்க முடியும் ஒழிய இந்த ரஜினியுடைய சாதனையை யாராலையும் முறியடிக்க முடியாது. அது இந்த 50வது ஆண்டு பொன்விழாவில் நாங்க தெளிவா சொல்லிக்கிறோம். ரஜினி என்றால் திரையுலகம், திரையுலகம் என்றால் ரஜினி, ரஜினி இல்லாமல் திரையுலகம் கிடையாது, திரையுலகம் இல்லாமல் ரஜினி கிடையாது. வாழ்க ரஜினி. சின்ன பிள்ளைகள் வந்து தேட்டர் வரக்கூடாது, அந்த டீட்டெயில் சொல்லுங்க. அதாவது சின்ன குழந்தைங்க 18 வயசுக்குள்ள குழந்தைங்க பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை விட எவ்வளவோ மோசமான படங்கள்லாம் வந்திருக்கு. அதுக்கெல்லாம் வந்து இந்த சென்சார் போர்டு என்ன செஞ்சாங்க, அந்த படத்தை பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. தலைவர் படத்துல நிச்சயமா அப்படி ஒரு காட்சிகள்லாம் இருக்காது. அதனால கண்டிப்பா வந்து நாங்க படத்தை பார்த்துட்டு அவரோட இன்னொரு கருத்தையும் சொல்லுவோம். நிச்சயமா தலைவர் அது மாதிரி இருக்கிற காட்சிகள்லாம் நடிச்சிருக்கவும் மாட்டாங்க, நடிக்கவும் மாட்டாரு. அது வந்து அவர் வந்து எந்த அளவுக்கு மக்கள் மேல குழந்தைகள் மேல பிரியமா இருக்காருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இதே மாதிரிதான் தலைவருடைய படங்கள், ஒரு சில படங்களுக்கு பழைய படங்கள் கூட ஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. ஆனாலும் வந்து அந்த வந்து எந்த அளவு ஒரு இது இல்லாம தான் இருந்துச்சு. இந்த படத்துக்கு எந்த இதுக்காக கொடுத்திருக்காங்கன்னு தெரியல. ஆனா நிச்சயமா வந்து நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு குழந்தைகள் வந்து கண்டிப்பாக வரும். வசூல்ல மாபெரும் சாதனையை படைக்கும், மாபெரும் வெற்றி அடையும். ட்ரெயிலர் பார்த்திருப்பீங்க, என்ன கருத்து சொல்ல வருவாங்கன்னு உங்க கணிப்பு என்ன? நிச்சயமா வந்து இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியா, இளைஞர்கள் வந்து வாழ்க்கையில முன்னேறதுக்கு எந்த விதமான இதுல இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுற விதமாக தான் எங்களுடைய அன்பு தலைவருடைய படம் வந்து இருக்கும். அது மாதிரிதான் அமையுங்கிறத நாங்க நம்புறோம். நிச்சயமா அப்படிதான் இருக்கும். ரொம்ப நன்றி சார். சார் வணக்கம் சார். படம் பார்க்க போறீங்க, எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க? சார் தலைவரை பத்தி சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை சார். 50 வருஷம் வந்து எவ்வளவு பேர் வந்தாலும் இவர் அடிக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்து ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருக்காரு. சாதாரண சாம்ராஜ்யம் இல்ல, தானா சேர்ந்த சாம்ராஜ்யம். அது யார் வந்தாலும் அவர் தலைவர் தான். இந்த இவ்வளவு யங்ஸ்டர்ஸ்க்கு முன்னாடி நிக்கிறாருன்னா மிகப்பெரிய மிராக்கிள் தான் அது. 50 வருஷம் பத்தாவது எங்களுக்கு இன்னும் இந்த தீர்க்க ஆட்சியோட அவரு சீரியஸ் இருக்குமா, நல்லா ஆட்சியோட நல்லபடியா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். நீங்களே நாங்களாம் சார் 8 வயசு, நாங்க 8 வயசுல இருந்து தலைவர் சார். எனக்கு ஏஜ் 53. இன்னும் மணி பேர் இருக்காங்க. பொண்ணு ஜெர்மன்ல இருக்காங்க. ஷோ பார்த்துட்டு அங்கிருந்து மெசேஜ் அனுப்புறாங்க. உங்க நேம் என்ன ஊர்? இங்க திருச்சியா? இருக்கான். உங்க திருச்சியா என்ன ஊர்? திருச்சி தான் நமக்கு. உங்க நேம் சொன்னீங்க வெங்கடேஷ். வெங்கடேஷ் சார், அப்போ ட்ரெயிலர் பார்த்திருப்பீங்க. ட்ரெயிலர் பார்க்கும்போது இது என்ன கருத்து சொல்ல வருவாங்க? இதெல்லாம் வந்து கைதி மாதிரி இருக்கு, விக்ரம் மாதிரி இருக்கு. லோகேஷ்னு ஒரு பிளாட்ஃபார்ம் கொண்டு போறாரு, வித்தியாசமா இருக்கு. பேன் இந்தியா மூவியா கொண்டு வந்திருக்காரு. ஒரு பெரிய விஷயம் தான். நம்ம பேன் இந்தியா மூவி மாதிரி தான் ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கு. ரிசல்ட் வந்திருக்கு. இப்போ ஏசிடிக்குள்ள சின்ன பிள்ளை வரக்கூடாது, அதை பத்தி என்ன சொல்லுங்க? இல்ல, இது வந்து சார் நான் பார்க்கல. ஏன்னா ரஜினி சார் படத்தை பொறுத்த மட்டும் எல்லா தரப்பு மக்களும் பார்க்கல. நீங்க பார்த்து வந்துட்டு இந்த எதுவுமே இல்லைன்னா குழந்தைகள் ஆமா கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஏஸ் அடிக்கிறது அதுக்கு மட்டும் கிடையாது, வயலன்ஸுக்கும் ஏஸ் அடிக்கட்டு இருக்கு. ஏன்னா ஒரு கொலை பண்ற காட்சிகள் வந்ததுன்னா கூட அதுக்கு வயலன்ஸுக்கு வந்து ஏஸ் அடிக்கட் கொடுப்பாங்க. அதை வச்சு ஏஸ் அடிக்கட் முடிவு பண்ண முடியாது. ஏன்னா 2 டைப் ஆஃப் ஏஸ் அடிக்கட் இருக்கு. ஏன்னா வயலண்ட் ஓவரா இருந்தாலும் அதுக்கு ஏஸ் அடிக்கட் போடுவாங்க. ஏன்னா குழந்தைக்கு பார்க்கும்போது மனரீதியா பாதிக்கப்படுவாங்கிறதுனால. ஆனா அதை பொறுத்த மட்டும் இதுல ஒன்னும் கலைப்பட்ட சத்தியமா இருக்காது. எல்லா குழந்தைனா எல்லா தரப்பு ஆடியன்ஸ் உள்ள வரணும்னு நினைச்சா படம் பண்ணுவாரு. எல்லா ஆடியன்ஸும் கண்டிப்பா வருவாங்க. இந்த படம் பெரிய லெவலில் ஜெயிக்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஏன்னா இந்த வயசுல யாருமே பண்ண முடியாது சார். நேர்ந்து நடக்கிறதே பெரிய விஷயம். 75 வயசுல நின்று களத்துல ஜெயிக்கிறாருன்னா இட்ஸ் a great. சும்மா சொல்ல முடியாது. தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ சார். சொல்ற கேட்டு பேசல. உங்க நேம் சொல்லுங்க. சஃபின். இப்போ வந்து என்ன படம் பக்கம் வந்திருக்கீங்க? கூலியா? கூலி படம் நல்லா சொல்லுங்க. கூலி படம் பக்கம். இங்க காரைக்கால்ல நீங்க வந்திருக்கீங்களா? நிறைய பேர் இருந்து சொல்லுங்க. ஓகே. இப்போ வந்து எவ்வளவு சூப்பர் ஸ்டார் ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். எப்படி பிடிக்கும்? எப்படி பிடிக்கும்? எப்படி பிடிக்கும்? பிடிக்கும். வாவ். சரி, நீங்க படம் போட போறாங்க, பார்க்க போறீங்க, பார்த்துட்டு வந்து எப்படி சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒரு இங்க அப்படியே காமிச்சு இருக்கு.
எல்லாருமே படம் பார்க்க உள்ள போயிட்டாங்க. இப்ப நானும் வந்து படம் பார்க்க போலாம் அப்படின்னு இன்ட்ரெஸ்டா இருக்கிறேன். கண்டிப்பா படம் பார்த்துட்டு படம் எப்படி இருக்கு அப்படின்னு விட்ட உடனே நான் ரிவ்யூ வந்து உடனே சொல்ல முடியாது. ஆக்சுவலா இன்டர்வியூ பிளாக்லயும் சொல்ல முடியாது, அவ்வளவு கூட்டம் மகிழ்ச்சியா இருக்கு, நம்ம எடுக்க முடியாது. பட் ஆனா படத்தை பார்த்துட்டு கண்டிப்பா நான் சொல்றேன், படம் இன்னும் போறாங்க. ஒவ்வொரு ஆளா அப்படியே வேகமா வந்துகிட்டே இருக்காங்க, லேட்டா வந்துட்டு இருக்காங்க, உள்ள போயிட்டு இருக்காங்க, செம்ம இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. கண்டிப்பா இது குழந்தைகளுக்கான படம் அப்படி ஏசிட்டு, அதனால குழந்தைகளை உள்ள விடல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இது வரைக்கும் தெரிஞ்சு. இந்த குழந்தைகளும் 18 வயசு கீழே போன மாதிரி எனக்கு தெரியல. ஆக்சுவலா படம் பார்த்து வந்து எப்படி சொல்லியிருக்காங்க. நானும் படம் பார்த்து கண்டிப்பா சொல்றேன். கண்டிப்பா இந்த வீடியோ இன்னைக்கு ஃபுல்லா நான் திருச்சிட்டு தான் இருக்க போறேன். கண்டிப்பா சூப்பரான அழகான வீடியோஸ் கொடுக்குறேன். கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளை தட்டி விடுங்க. அடுத்த வீடியோல வரும்போது நிறைய சொல்றேன் எப்படின்னு, படத்தை எப்படி சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத வந்து நீங்க கேப்சர் பண்ணீங்க. அதுக்கப்புறம் நான் படம் பார்த்துட்டு நான் என்ன ரிவ்யூ சொல்றேன் அதையும் நீங்க கேளுங்க. நம்ம 11 மணி ஷோ பார்க்க போறோம். இந்த உள்ள போயிடுவேன், இந்த ஷோ பார்க்க போறேன். அவங்க என்ன சொல்ல போறாங்க, ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். கண்டிப்பா நானும் உங்களுக்கு வந்து படம் பார்த்து ரிவ்யூ சொல்ல போறேன். பட் நான் எப்போதுமே படம் பார்த்து இன்டர்வியூல சொல்லுவேன். இன்டர்வியூ பிளாக் சொல்ல முடியாது, ரிசைட் பண்றதுலாம் அவ்வளவு கூட்டம், அவ்வளவு ரஷ்ஷா இருக்கு, அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்க என்ஜாய் இருக்குன்னு சொன்னால நம்ம வந்து படம் விட்டு வந்தோம்னா கண்டிப்பா படம் எப்படி இருக்கு ரிசல்ட் கண்டிப்பா நம்ம கொடுக்குறோம். இன்னைக்கு ஃபுல் அண்ட் நான் திருச்சியில தான் இருக்க போறேன். திருச்சி நம்ம வந்து சுத்தி எடுக்க போறோம். மற்ற இதுவும் இல்லாம மற்ற என்னென்ன எடுக்கிறோம் அதுவும் லேட்டா உங்களுக்கு அப்ளை பண்றேன். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். பாருங்க, எனக்கு வந்து 114 இது ரஜினி போட்டுருக்கிற கையில உள்ளதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா வேற லெவலுங்க. கண்டிப்பா சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காங்க, திரும்பி சொல்றேன், உடம்ப ஹெல்த்தா வச்சுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து காரைக்காலும் நீங்க வந்து எப்படி இருந்தாலும் சாகசம் விடக்கூடாது. இங்க 250 இங்க 250 இந்த கையில பண்ணிட்டு இருக்கோம். வேற லெவல்ல இருக்குது. கண்டிப்பா நீங்களும் வந்து உடற்பயிற்சி முக்கியம் அப்படின்னு எடுத்து வந்தேன். கண்டிப்பா நீங்களும் உடற்பயிற்சி பண்ணுங்க. அதுல ஒரு ரிசல்ட்டே வேறங்க, சூப்பரா இருக்கும். சார் சொன்ன விஷயம் தான். சார் சொன்னதுல இருந்து நான் ஜிம்முக்கு நான் போனது இல்லை. ஆக்சுவலா அவர் சொன்னதுல இருந்து நான் காலையில இப்ப திருச்சி வந்திருக்கேன். பட் இதை நான் பண்ணிட்டு இருக்கேன் பாத்தீங்களா, தலைவருக்காக தான் பண்றேன். செம்ம ஃபிட்டா இருக்கு, உடம்ப ஃபிட்டா வச்சுங்க, எந்த கெட்ட பழக்கம் இல்லாம உடம்ப காப்பாத்தீங்க. கண்டிப்பா அவர் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா திரும்பியும் சொல்றேன், படம் விட்டு வந்தோடனே ரிசல்ட் எப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிவ்யூ கண்டிப்பா கேட்போம், பப்ளிக் ரிவ்யூ. நானும் படம் பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்றேன், பொறுமையான எடிட் பண்ணி போட்டு சொல்றேன். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோ பார்ப்போம்.